ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த ஆட்டோவை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஆட்டோவுடைய ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நம்ம கேட்க வந்திருக்கோம். வாங்க அந்த ஓனர் போய் பார்க்கலாம். வணக்கம். உங்களுடைய பேரு? என் பேர் முத்துராமன். முத்துராமன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க வந்திருக்கோம்னா, நம்ம உங்களுடைய இந்த பர்சனல் ஆட்டோ தான் BS6 மாடலு. இப்போ BS6 phase 2 வந்துருச்சு. சரி, BS6 ஆட்டோ, இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? இது ஒர்த்தபிளா, உங்களுக்கு எடுத்ததுக்கு ஒர்த்தபிளா இருக்கா? கண்டிப்பா இதுல எந்த மாற்றமும் வண்டி வந்து உஷ்டப்பது இல்ல. எந்த வண்டி தான் ஓன் டிரைவர் ஒரு ஆள் கைப்பட இருந்தா இந்த வண்டி நல்ல வண்டி. இந்த வண்டியில எந்த குறையும் சொல்ல முடியாது. குறை சொல்ல முடியாது. வண்டி நல்ல வண்டி. அது மாதிரி சின்ன சின்ன ஜாம வேலைகள் வந்து அப்பப்போ வேலையில பாத்துடணும். இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு விட்டுட்டோம்னா அது பெரிய வேலையில போட்டு அது வந்து செலவு அதிகமா போகும். அந்தந்த வேலையை அப்பப்போ பார்த்துட்டீங்கன்னா இதுல விலை ரொம்ப கம்மி தான். இதுல வந்து ஒரு சாதாரண ஒரு இந்த வீல் ரப்பர், இந்த பூட் ரப்பர்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் ரப்பர். அது வந்து ஒரு ரப்பர் ஒரு செட்டு வந்து 750 ரூபா. அதிகமா தான் தெரியும். மற்ற இதுக்கு இது வந்து அதிகம் தான். அந்த 700 ரூபாய் ரப்பர் நம்ம மாத்திட்டோம்னா போன உடனே மாத்திட்டோம்னா அது 1 வருஷம் 1 வருஷம் ஓடும். அப்படிதான் சின்ன சின்ன வேலைகள் வந்தாலும் சின்ன சின்ன அந்த ஜாமான் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து விலை அதிகமா இருந்தாலும் அதோடைய ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஜாமான் மாத்திரம் 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி கண்டினியூவா இருக்கு. கண்டிப்பா உழைக்கும். இந்த வண்டியில வந்து எதுவுமே கிடையாது. ஓன்கம் டிரைவரா இருக்கணும். நிதானமா ஓட்டுற டிரைவரா, பொறுமையா ஓட்டுற டிரைவருக்கு இந்த வண்டி நல்ல வண்டி. வண்டியில எந்த குறையும் இல்ல. இது எந்த வருஷம் மாடல்னே? இது 2020. 2020ல இருந்து நீங்க தான் வச்சிருக்கீங்க? நான் ஒரே ஆள் தான் வச்சிருக்கேன். நான் ஒரு ஆள் தான் ஓட்டுறேன். இந்த மாதிரி வண்டியில வந்து இன்ஜின் எந்த வேலையும் வந்ததே இல்லை. உங்களுக்கு வண்டி எடுத்ததுல இருந்து இப்ப வித்தியாசமா ஒரு நாய்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆரம்பத்துல நான் எப்படி ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தனோ அதே மாதிரிதான் இந்த வரைக்கும் இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் இருக்கு. மைலேஜ்னே முக்கியமா எல்லாரும் கேட்கக்கூடியது ஒண்ணுதான். இதுல மைலேஜ் அவங்க ஷோரூம்ல வந்தது 35 கொடுப்புனாங்க. என்னது வந்து 40 கொடுக்குது. கூட தான் 5 கொடுக்குது. ஏன் கூட கொஞ்சம்னா இதை 40 50க்கு மேல நான் ஓட்ட மாட்டேன். அதுலயே நம்ம ஓட்டுனால எனக்கு வந்து மைலேஜ் கூட தான் கொடுக்குது, குறைச்சு கொடுக்கல. உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ல பொறுத்து அந்த மைலேஜ் எப்படி கிடைக்குது அப்படின்றீங்க. மற்றவங்க ஓட்டுவோம், அந்த சிட்டிக்குள்ள ஓட்டினா மைலேஜ் குறையுங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சிட்டிக்குள்ளேயும் நார்மலா போனா மைலேஜ் இருக்கும். ஓட்டுற விதம் தான். ஆமா, ஓட்டுற விதம் தான் இருக்கு. ஒரு ஆள் கைப்படல இருக்கிறதுனால நீங்க பொத்தி ஓட்டுறீங்க, உங்களுக்கு அந்த மைலேஜ் கரெக்டா கிடைக்குதுன்றீங்க. மெயின்டெனன்ஸ்ங்கிறது எப்படின்னா இருக்கு? கம்பெனி மெயின்டெனன்ஸ் தானே இப்போ வரைக்கும்? கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான். எவ்வளோண்ணே வருது? ஒவ்வொரு ஜாமானை பொறுத்து இருக்குண்ணே. சின்ன சின்ன ஜாமான் வந்து 600 650 ரூபா. கொஞ்சம் பெருசா போனா 1000 1200. அது வந்து ஜாமான் 1500 ரூபா போக கம்பெனில சர்வீஸ் சொல்லி ஒண்ணு வாங்குவாங்கல்ல, மெக்கானிக்கல் சார்ஜ். ஆமா, அது வந்து நம்ம கொடுக்கறதே வாங்கிக்கிறாங்க. நம்ம தெரிஞ்சவங்கனால நான் அதை பத்தி நான் இது பண்ணல. நான் உண்மையை சொல்லிடுறேன். அவர் நம்ம என்ன கொடுக்கறத வாங்கிக்கிறோம்ல. இப்படி ஒரு அபே கம்பெனியா? பரவாயில்ல, நல்லா. அந்த கம்பெனி ஒரு நாளைக்கு நேரில் போய் பார்ப்போம். கண்டிப்பா பாருங்க. உண்மையிலே நல்ல வண்டி இது. அபே கம்பெனி நல்ல கம்பெனி. இப்போ இந்த வண்டி புதுசு, இந்த மாதிரி ஃபேஸ் லிஃப்ட் 2 மாடல்னால இந்த மாடல் இருக்கான்னு தெரியல. சப்போஸ் இந்த மாடல்ல செகண்ட்ஸ்ல வந்தால் நான் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா? அதுக்கு ஒரு அதே நான் சொன்ன மாதிரி ஒரே டிரைவர் கடைசி வரைக்கும் அந்த ஒரு கையிலே இருக்கணும். ஆக்சுவலா இது பெட்ரோலா டீசலா? டீசல் டீசல் வண்டி. அதை சொல்லுங்க. டீசல் வண்டி 40 கொடுக்குறா தாராளமானே. தாராளம் 30க்கு மேலேயே கொடுப்பேன் சொல்றது. ஆனா 1.5 லிட்டர் டீசல் போட்டேன்னா நான் இளையாண்டு போய் திரும்பி வந்துடுவேன். வெறும் 1.5 லிட்டர் டீசல்ல 150 ரூபாய்க்கு. 150 ரூபாய்க்கு போயிட்டு திருப்பி வரதெல்லாம் பைக்ல கூட அப்படி போக முடியாது. நான் உண்மையிலே போய் வந்திருக்கேன். நான் வழக்கறிஞரே சொல்றேன். மற்றபடி உங்களுக்கு அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் அடிக்கடி மாத்த வேண்டியது அந்த மாதிரி எதுவுமே வராது. கிடையாது. நம்ம ஓட்டுற பள்ளம்னா பிரேக் அடிச்சு மெதுவாதான் போய் ஆகணும். அதுல டம்முன்னு விட்டா போவதே தெரியும். அத ஓட்டுற ஆளை பொறுத்து இருக்கு. அடிக்கடி வேலை வர்றது ஓட்டுற ஆளை பொறுத்து இருக்கு. இதுக்கு உங்களுக்கு பெர்மிட் வந்து 3+1. ஆமா, 3+1. 3 பேர் +1. நம்ம அந்த உட்கார்ந்து போறதுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கானே, சொகுசு இருக்கா? ஆனா இதுல சாக்கர் வந்து ஸ்ப்ரிங் சாக்கர். அந்த மத்த பழைய வண்டியில இந்த மாதிரி இந்த இரும்புல மாதிரி போட்டு ராடு மாதிரி அது மாதிரி கிடையாது ஸ்ப்ரிங். அதனால அந்த குழுங்கள் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும். பள்ளத்துல ஏற்றி இறக்கி நிதானமா போனோம்னா அந்த பின்னால பேசுறதுக்கு ஷோல்டிங் இருக்காது. ஆக்சுவலா இது வந்து குட்டி வண்டி இல்லையா? ஆமா. அபேல இவ்வளவு குட்டி வண்டி நான் இப்பதான் பாக்குறேன். இதோட பெரிய வண்டியை தான் பாத்துக்கேன். அகலமா பெருசா போகும். உங்களுக்கு வீல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டயர் பாருங்க. நம்ம டயர் சேமா நிக்கும்.
ஆனா ஒரு சில சைடு இப்படி நிக்கும் இதுல வண்டியில பழைய பாத்துருக்கீங்களா? ஆமா பாத்திருக்கேன், கிராஸ் அது அது வந்து எப்படின்னா ஒன் சைடு சீக்கிரம் தேயும். ஆமா, தேய்மானம் ரொம்ப கம்மி, டயரோட தேய்மானம் ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஸ்டேபிளா நேரா நிக்குது. நான் ஆமா, பழைய ஆட்டோலாம் டயர் கொஞ்சம் கிராஸா நிக்கும் போது நான் பாத்திருக்கேன். அந்த வண்டியில வந்து அப்படின்னா டயர் சீக்கிரம் தேயும். ம். இதுல வந்து தேய்மானம் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்னு நம்ம மெதுவா ஓட்டோம்னா இன்னும் நான் வந்து எனக்கு கம்பெனி வண்டி எடுக்கும்போது 2020 வந்து வண்டி எடுத்தேன். அப்ப கம்பெனி 2020 22 டயரே மாத்த அந்த பேக் வீல்ல மட்டும் 2 மாத்தி 1 வருஷம் ஓட்டிருக்கேன் அந்த டயரை வச்சு, ஏப்பா கம்பெனி டயர் வச்சு. இது ஆவரேஜ் இப்ப எவ்வளவு ஓடி இருக்கும்னே? இது என்ன நெருக்கி 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிருக்கேன். 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடியும் உங்களுக்கு அந்த சலிப்பு தெரியல? நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. கம்பெனில ஏதாவது சொன்னாங்களா? என்னங்க இவ்வளவு கிலோமீட்டர் ஓடியும் வண்டி நல்லா இருக்குன்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? இல்ல இது எங்க மெக்கானிக் சொன்ன ஒரே வேலை எங்க அண்ணன் கரெக்டா அப்பப்ப வேலையை பார்த்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைமிங்க்கு சர்வீஸ் கரெக்டா போயிடணும். சர்வீஸ் போயிடணும். என்ன ஒரு வண்டியில சின்ன சத்தம் வந்தாலும் நான் வந்து அதை நின்று கவனிச்சிருவேன். எங்கே சவுண்ட் வருது என்னன்னு பார்த்துட்டு மெக்கானிக் சொல்லிடுவேன். அவர் அதை பார்த்து கொடுத்துருவாங்க. அதுதான் நல்லது. அதான். சோ இப்ப நம்ம வாங்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது இப்ப செகண்ட்ஸ்ல கிடைச்சா கூட இதை வாங்கலாம், ஒர்த்தபிள்னு நீங்க சொல்றீங்க. தாராளமா வாங்கலாம்ண்ணே, தாராளமா வாங்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி வச்சு ஓட்டின ஆளை பொறுத்து அது பொறுத்து. ஒரு தடவை சொல்றாங்க எனக்கு இன்ஜின் வேலை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு இன்ஜின்ல வேலை வரவே கிடையாது. இது வரைக்கும் நான் இன்ஜினை தொடவே இல்லை. ஆயில் மாத்துறேன், கரெக்டாக கூலண்ட் ஆயில் மாத்துறேன், கரெக்டாக வந்து 2 நாளைக்கு கூட கூலண்ட் ஆயில் செக் பண்ணிடுவேன். ஆயில கரெக்டாக அது சொன்ன மாதிரி 5000 கிலோமீட்டர் கூட சொல்லி ஆயில் செக் பண்ணிடுவேன். குறைஞ்சனா ஊற்றிக்கிறேன், டாப் அப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் மாற்றி விட்டுறேன். ஆயில் 5000 கிலோமீட்டர் கூட மாற்றிடுறேன். 5000 மினிமம் ஓட்டினா 7000 வரைக்கும் ஓட்டலாம். நம்ம முன்னக்கூடியே மாத்துறது நல்லது. முன்னக்கூடியே மாத்துறது நல்லதுனால மாத்திடுவேன். வண்டியோட லைஃப் இருக்கும். ஆமா, வண்டி லைஃப் இருக்கு. எப்சிங்கிறது நமக்கு இது 2 வருஷத்துக்கு கூட தானே சார்? 2 வருஷத்துக்கு கூட. 2 வருஷத்துக்கு கூடனா உங்களுக்கு ஒரு ஆட்டோ வச்சிருக்கவங்களுக்கு உங்களுக்கு இன்கமுக்கும் இந்த எப்சிக்கும் எவ்வளவு செலவாகுது? ஆக்சுவலா ஒரு எப்சின்னு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செலவாகும்? எப்சின்னு எடுத்தோம்னா ஒரு 6-7 ரூபா வந்துடும். இன்க்ளூடிஸ் ஆர்டிஓ சார்ஜஸோட சேர்த்து. ஆமா, சேர்த்து. சரி, ஆர்டிஓ சார்ஜஸ் நமக்கு அவங்க இன்சூரன்ஸ் எவ்வளவு வருது சார்? அதுக்கு இன்சூரன்ஸ் தானே அதிகமா போச்சு. எவ்வளவு வருது? 7-8 ரூபா வந்துருங்க. 8000 ரூபா? ஆமா, 8000 ரூபா தேர்ட் பார்ட்டியோட சேர்த்து. தேர்ட் பார்ட்டி சேர்த்தே போடுறேன். எல்லாமே அப்படிதான் போடணும். ஆக்சுவலா தேர்ட் பார்ட்டிங்கிறது தனியா போடக்கூடாது. ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு வண்டிக்கு முதல்ல தேர்ட் பார்ட்டி முதல்ல எல்லாத்தையும் சேர்த்துட்டே போடுறேன். டீ போர்ட்னாலே அப்படிதான் போட்டு ஆகணும். நிறைய பேர் தேர்ட் பார்ட்டியோட நிப்பாட்டிக்கிறாங்க. கண்டிப்பா. ஓகே, ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு இன்சூரன்ஸ் மட்டுமே 8000 ரூபா. அது போக ஆடியோ காசு அந்த இது எஃப்சி உள்ள ஆடியோக்குள்ள கொடுத்ததுக்கும் செலவாகும். எப்படியும் உங்களுக்கு ஒரு 10 ரூபா வந்துருமா? வரும் 10 ரூபாங்கிறது கூடவே வரும். 12 ரூபா. ஆனா நீங்க எடுக்கிற 2 வருஷம் என்னங்க, 2 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு எடுக்கிறோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 2 வருஷத்துக்கும் போது இதுக்கும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சா சரியா போச்சு. அவ்வளவுதான் சம்பாதிக்க படத்துல. ஆனா நம்ம இந்த ஆட்டோங்கிறத பொறுத்த அளவுக்கு நம்ம லோக்கலுக்குள்ள மட்டும்தான் ஓட்ட முடியும் இல்லையா? ஆமா, 35 கிலோமீட்டர் சரௌண்டிங். அவ்வளவு இதுக்கு பெர்மிட்டே? ஆமா, அவ்வளவுதான். எல்லா ஆட்டோவுக்கும் அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஆட்டோ எல்லாத்துக்கும் அதான்? ஆமா, அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. 35 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் ஓட்டணும். ஆமா, அதுவே ரூல்ஸே இருக்கு. அப்படி ரூல்ஸே அப்படியே இருக்கு. பரவாயில்ல. ஓகே, சரிங்க சார், ரொம்ப நன்றி. இங்க எங்களுக்காக இவ்வளவு நேரம் எஃபோர்ட் எடுத்து, அதுவும் இவ்வளவு வெயில நின்று எங்களுக்காக இந்த மக்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.